இன்றைக்கி எக்ஸசைஸ் 4.1ல் 13 சம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ 13 சம் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ ரெக்கேட் சொல்யூஷன் ஈக்குவல் டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா m பவர் n. சரிங்களா? m பவர் nங்கிற அந்த ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? m பவர் n ஈக்குவல் ஃபார்முலா என்னென்னா m இன் number of option n mean number of object. சரிங்களா? இந்த ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். நம்பர் ஆஃப் ஆப்ஷன் ஹோல் பவர் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட். சரிங்களா? நம்பர் ஆஃப் ஆப்ஷனை வந்து எம்னு எடுத்துக்கணும், நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்டை வந்து என்னன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? நம்பர் ஆஃப் ஆப்ஷன் ஹோல் பவர் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் இந்த ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் 13th ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா count the total number of ways of answering 6 object type questions, each question having 4 choices. சரிங்களா? 6 objective question. objective type பார்த்தீங்கன்னா கொஷின் பார்த்தீங்கன்னா 6, நம்பர் ஆஃப் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா 4. சரிங்களா? அப்போ எம்மோட நம்பர் ஆஃப் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சாய்ஸ் எம்மோட வேல்யூ 4. சரிங்களா? என்னோட வேல்யூ 6. சரிங்களா? ஆன்சர் 6 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். 6 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னோட வேல்யூ 6. நம்பர் ஆஃப் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. அப்போ எம்மோட வேல்யூ 4 எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சப்டிஷனுக்கு இப்போ ரெக்யூட் சொல்யூஷன் ஈக்குவல் டு m பவர் என்னங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அப்போ m பவர் என்னன்னா இப்போ 4 பவர் 6. சரிங்களா? 4 பவர் 6 இதுதான் ஆன்சர். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இன் ஹவு மெனி வேஸ் 10 pigeons கேன் பி பிளேஸ்டு இன் 3 different pigeon holes. சரிங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 10 கேன் பி பிளேஸ்டு இன் 3 different pigeon holes. சரியா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 10, நம்பர் ஆஃப் ஆப்ஷன் எத்தனை ஹோல்ஸ் மொத்தம் இருக்குன்னா அந்த பீஜின் வந்து உள்ளே போகிறதுக்கு எத்தனை ஹோல்ஸ் இருக்குன்னா 3 ஹோல்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்கே எம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10, என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எத்தனை ஹோல்ஸ் இருக்குது 3. சரிங்களா? அப்போ ரெக்யூட் சொல்யூஷன் ஈக்குவல் டு m பவர் n. சரிங்களா? அப்போ எம்மோட வேல்யூனா m பவர் n டிஃப்ரெண்ட் பீஜின் ஹோல்ஸு. இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுதான் என்னோட வேல்யூ, இதுதான் எம்மோட வேல்யூ. ஆக்சுவலாக நாங்கள் என்னன்னு சொல்லியிருக்கோம், நம்பர் ஆஃப் ஆப்ஷன் தான் நம்ம எம்முன்னு சொல்லியிருக்கோம். நம்பர் ஆஃப் கொஷின் அப்ஜெக்டிவ் கொஷின் தான் வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன். நம்பர் ஆஃப் ஆப்ஷன் வந்து எம்மு, நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து n. இப்போ இந்த செகண்ட் கொஷினில் பார்த்தீங்கன்னா 10 பீஜின் இருக்குது. சரிங்களா? அப்போ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து 10 பீஜின். அப்போ அது என்னோட வேல்யூ. எத்தனை பீஜின் இருக்குது 10. அப்போ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து 10. அப்போ இந்த பீஜின் வந்து 3 ஹோல்ஸ், அங்கே டோட்டலாக 3 ஹோல்ஸ் தான் இருக்குது. அப்போ இந்த 3 ஹோல்ஸ் அந்த பீஜின் போய் உள்ளே அடையணும். சரிங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 ஹோல்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ஆப்ஷன் தான் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம், எம்முன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? நம்பர் ஆஃப் ஆப்ஷன் வந்து எம். அப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா எம்மோட வேல்யூ 3, நம்பர் ஆஃப் ஆப்ஷன் வந்து 3, நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து 10. அப்போ என்னோட வேல்யூ 10, எம்மோட வேல்யூ 3. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 பவர் 10. சரிங்களா? ஸோ அப்போ இத்தனை டைப்பில் அந்த பீஜின் வந்து அந்த ஹோல்ஸில் போய் உள்ளே போகலாம். சரிங்களா? இத்தனை டைப்பில் அந்த பீஜின் வந்து மொத்தம் இருக்கிறது 10 பீஜின் இருக்குது. இருக்கிற ஹோல்ஸ் வந்து 3 ஹோல்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த 3 ஹோல்ஸ்குள்ளே அந்த 10 பீஜின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை வேவ்ஸில் போய் அடையலாம். சரிங்களா? அதான் 3 பவர் 10. சரிங்களா? ஸோ சிம்பிளி பண்ணி நம்ம ஆன்சர் எழுதணும்னு அவசியம் இல்லை, இதோட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்து தேர்டு சப்டிஷன். தேர்டு கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிங் 12
டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் டு 10 ஸ்டூடெண்ட்ஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு 12 டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ்ஸு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். சரிங்களா? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிங் 12 டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் டு 10 ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? அப்போ நம்பர் ஆஃப் ஆப்ஷன், டோட்டலாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஆப்ஷன் எம்மோட வேல்யூ 10. சரிங்களா? டோட்டலாக எத்தனை ப்ரைஸ் இருக்குன்னா 12 ப்ரைஸ். அப்போ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 12. சரிங்களா? நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் என்னோட டோட்டலாக எத்தனை ப்ரைஸஸ் இருக்குன்னா 12 ப்ரைஸஸ் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 12 ப்ரைஸஸ்ஸு, அது என்னோட வேல்யூ. டோட்டலாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்கன்னா 10 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் நம்ம ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியும். இப்போ எத்தனை ஆப்ஷன் மட்டும்தான் இருக்காங்க? 10 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. 10 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆப்ஷன். இப்போ நம்பர் ஆஃப் ஆப்ஷன் வந்து 10. சரிங்களா? நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து 12. இப்போ ரெக்வயர்ட் சொல்யூஷன் ஈக்குவல் டு m power n. இப்போ m power nங்கிற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இப்போ ஈக்குவல் டு 10 power 12. சரிங்களா? 10 power 12. எப்பவுமே நம்பர் ஆஃப் ஆப்ஷன் வந்து எம்னு எடுத்துக்கணும். நம்பர் ஆஃப் ஆப்ஷன்னா எம்மு, நம்பர் ஆஃப் ஆப்ஷன் வந்து எம்மு, நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து என்னென்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த டைப் ஆஃப் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆப்ஷன் ஹோல் பவர் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட், இதுதான் ஃபார்முலா. அப்போ m பவர் என்னங்கிற ஃபார்முலா. சரிங்க? ஓகே, அடுத்தது 14th கொஷின். 14th கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபஸ்ட்டு சப்டிஷன் 6 ஃபேக்டோரியல். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 6 ஃபேக்டோரியல். நமக்கு இங்கே ஃபார்முலா பார்த்தீங்கன்னா we know that n factorial equal to, இந்த சாப்டர் நடக்கும்போதே நம்ம ஃபேக்டோரியல் ஃபார்முலா சொன்னோம். n factorial equal to ஃபார்முலா நான் சொன்னேன் n into n minus 1 into n minus 2 into etc 3 2 1. சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. n factorial ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றா ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரணும். n factorial equal to ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n into n minus 1 into n minus 2 into n minus 3 into etc 3 to 1 வரைக்கும் ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரணும். இப்போ 6 factorial equal to 6 into 5 into 4 into 3 into 2 into 1 அப் டு 1 வரைக்கும் தான் ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே ரெடியூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ 6 ஃபேக்டருக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 into 5 into 4 into 3 into 2 into 1. அப்போ இது மல்டிபிள் பண்ணின ஆன்சர் பார்த்தீங்கன்னா 720. இது மல்டிபிள் பண்ணின ஆன்சர் பார்த்தீங்கன்னா 720 வரும். அடுத்து இதிலே செகண்ட் சப்டிஷன். செகண்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ கேட்குறான்னா 4 factorial plus 5 factorial. 4 factorial plus 5 factorial வேல்யூ கேட்குறாங்க. 4 factorial வேல்யூ 4 into 3 into 2 into 1. அடுத்தது ப்ளஸ் 5 factorial வேல்யூ 5 into 4 into 3 into 2 into 1. சரிங்களா? ஸோ இந்த 1 நம்ம போகணும்னு நெசசரி கூட இல்லை. சரிங்களா? 2 கூட ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா 1 கூட எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணாலும் சேம் நம்பர் தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 3s are 12, 12 2s are 24. இப்போ 24 ப்ளஸ் 5 ஃபேக்டருக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 5 4s are 20, 23s are 60, 62s are 120. அப்போ இதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 120. இப்போ 120 ப்ளஸ் 24 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 144. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 144. அடுத்து தேர்டு சப்டிஷன். இப்போ தேர்டு சப்டிஷன் பார்த்தீங்கன்னா 3 factorial minus 2 factorial. 3 factorial minus 2 factorial வேல்யூ கேட்குறாங்க. அப்போ 3 factorial வேல்யூ 3 into 2 minus 2 factorial வேல்யூ 2 into 1. இந்த 1 போகணுன்னு நெசசரி கூட இல்லைன்னு சொல்லிட்டேன். அதனால தான் நான் 3 into 2 ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ 3 2s are 6 minus 2. அப்போ ஈக்குவல் டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து சப்டிஷன். ஃபோர்த்து சப்டிஷன் பார்த்தீங்கன்னா 3 factorial into 4 factorial. சரிங்களா? 3 factorial into 4 factorial வேல்யூ கேட்குறாங்க. இப்போ 3 factorial வேல்யூ 3 into 2 into 1 into 4 factorial வேல்யூ 4 into 3 into 2 into 1. இந்த 1 போன நெசசரி இல்லை. 3 2s are 6 into 4 3s are 12, 12 2s are 24. அப்போ 6 into 24. அப்போ 6 into 24னா 144. சரிங்களா? 6 into 24 வேல்யூ பார்த்தீங்கன்னா 144. அடுத்தது ஃபிஃப்த்து சப்டிஷன். ஃபிஃப்த்து சப்டிஷன் கொஷின் பார்த்தீங்கன்னா 12 factorial divided by
9 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். சரிங்களா? 12 ஃபேக்டோரியல் டிவைட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 9 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். இப்போ இங்கே 9 ஃபேக்டோரியல் இருக்குது சார், இங்கே 3 ஃபேக்டோரியல் இருக்குது, அப்போ அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 12 ஃபேக்டோரியல் எழுதலாமான்னா கண்டிப்பாக அப்படி எழுதக்கூடாது. சரிங்களா? 9 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் இருக்குது, அப்போ இது வந்து 12 ஃபேக்டோரியல் எழுதலாமாங்க சார்னா கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 12 ஃபேக்டோரியலோட வேல்யூ எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதணும். இப்போ 12 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு வேல்யூ என்னென்னா 12 இன்ட்டு அடுத்தது 11 இன்ட்டு 10 இன்ட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி எழுதிக்கலாம்னா இன்ட்டு 9 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். சரிங்களா? ஏன்னா இது ஆக்சுவலாக 12 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 12 இன்ட்டு 11 இன்ட்டு 10 இன்ட்டு 9 8 அப் டு 1 வரைக்கும் மல்டிபிள் பண்ணிகிட்டே வரணும். இப்போ 12 ஃபேக்டோரியல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 12 இன்ட்டு 11 இன்ட்டு 10 இன்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா 9 ஃபேக்டோரியல் எழுதிட்டேன். ஏன்னா டினாமினேட்டரில் இங்கே ஆல்ரெடி 9 ஃபேக்டோரியல் இருக்குது. 9 ஃபேக்டோரியல் 9 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிக்கலாம், அதுக்காக எழுதியிருக்கோம். இப்போ 9 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல் வேல்யூனா 6, 3 2s are 6, அப்போ 3 ஃபேக்டோரியல் வேல்யூ 6. இப்போ இந்த 9 ஃபேக்டோரியல் இந்த 9 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இந்த 6ஐயும் இந்த 12ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2. சரிங்களா? இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 11 இன்ட்டு 10. சரிங்களா? அப்போ 2 11s are 22, 22 இன்ட்டு 10னா 220. சரிங்களா? அப்போ இதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 220. இப்போ நம்ம ஃபேக்டோரியல் வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6 ஃபேக்டோரியல் வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 6 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். அதே 4 ஃபேக்டோரியல் வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். சரிங்களா? n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு வேல்யூ வந்து n இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். சரிங்களா? எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இல்லையா n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 ஃபேக்டர்னு கூட எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஃபேக்டோரியல் தான். ஸோ அதனால் நம்ம ப்ரூஃப்க்கு தகுந்த மாதிரி ஆன்சர் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். சரிங்களா? அதனால தான் இப்படி எழுதிட்டோம். அடுத்து 6th கொஷின். 6th கொஷின் பார்த்தீங்கன்னா n plus 3 factorial divided by n plus 1 factorial. சரிங்களா? n plus 3 factorial divided by n plus 1 factorial. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா இப்போ இந்த n plus 3 factorial நியூமரேட்டரில் n plus 3 factorial இருக்குது, டினாமினேட்டரில் n plus 1 factorial இருக்குது. ஸோ இங்கே n plus 3ங்கிற வேல்யூ தான் n plus 1ங்கிற வேல்யூவோட பிக்கர் வேல்யூ. சரிங்களா? அப்போ n plus 3 factorial தான் n plus 1ங்கிற ஃபேக்டோரியல் வந்து மல்டிப்ளாக இருக்க முடியும். ஸோ அதனால் n plus 3 factorial வந்து மல்டிப்ள் ஆஃப் n plus 1 ஃபேக்டர்னு பிரித்து எழுத முடியும். அப்போ இந்த n plus 3 factorial எப்படி எழுதிக்கலாம்னா n plus 3 இன்ட்டு n plus 2 இன்ட்டு n plus 1 ஃபேக்டர்னு எழுதிக்கலாம். டிவைட் பை ஆல்ரெடி இங்கே என்ன டினாமினேட்டர் இருக்குன்னா n plus 1 ஃபேக்டரியல் இருக்குது. அப்போ இந்த n plus 1 ஃபேக்டரியல் இந்த n plus 1 ஃபேக்டரியல் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ஈக்குவல் டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா n plus 3 இன்ட்டு n plus 2. சரிங்களா? இப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா n plus 3 இன்ட்டு n plus 2. சரிங்களா? ஸோ இதை மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம், இல்லை அப்படியே கூட எழுதிக்கலாம். மல்டிபிள் பண்ணி தேவையில்லை, அப்படியே கூட எழுதிக்கலாம். இப்போ n plus 3 ஃபேக்டரியல் டிவைட் பை n plus 1 ஃபேக்டரியல் ஈக்குவல் டு வேல்யூ பார்த்தீங்கன்னா n plus 3 இன்ட்டு n plus 2. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 15th கொஷின். சரிங்களா? 15th கொஷின் பார்த்தீங்கன்னா எவாலுவேட் n ஃபேக்டோரியல் டிவைட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். இந்த வேல்யூ கண்டுபிடி சொல்கிறாங்க. எவாலுவேட் n ஃபேக்டோரியல் டிவைட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிஷன் பார்த்தீங்கன்னா n equal to 6, r equal to 2னு கொடுத்துட்டாங்க. n equal to 6 and r equal to 2னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் டிவைட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல் இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது ஆக்சுவலாக இதனுடைய ஃபார்முலா NCR ஃபார்முலா. NCR equal to ஃபார்முலா n ஃபேக்டோரியல் டிவைட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். இப்போ இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இப்போ n-க்கு பதிலாக 6, r-க்கு பதிலாக 2னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா n-க்கு பதிலாக 6 கொடுத்தீங்கன்னா இப்போ 6 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். அப்போ 6 மைனஸ் 2 ஃபேக்டோரியல் இப்போ ஈக்குவல் டு 6 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 6 மைனஸ் 2னா 4 ஃபேக்டோரியல் வரும். சரிங்களா? இப்போ ஈக்குவல் டு 6 ஃபேக்டோரியல் டிவைட் பை
2 ஃபேக்டரியலுக்கு வேல்யூ வந்து ஓகே. இந்த 6 ஃபேக்டரியல் எப்படி எழுதிக்கலாம்னா 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 ஃபேக்டரியல் எழுதிக்கலாம். சரிங்களா? டெனாமினேட்டர்னா 4 ஃபேக்டரியல் இருக்குது. அப்போ 6 ஃபேக்டரியல் வந்து 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 ஃபேக்டரியல் எழுதிக்கலாம். டிவைடில் 2 ஃபேக்டரியலுக்கு வேல்யூ 2. இப்போ 2 இன்ட்டு 4 ஃபேக்டரியல் வரும். அப்போ இந்த 4 ஃபேக்டரியல் அந்த 4 ஃபேக்டரியல் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இந்த 2யும் 6யும் கேன்சல் பண்ணிங்கன்னா 3. இப்போ 3 5 15. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15. சரிங்களா? இப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா n = 10 r = 3 கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ 10, ஆரோட வேல்யூ 3 கொடுத்துட்டு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ n ஃபேக்டோரியல் டிவைட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு இப்போ 10 ஃபேக்டோரியல் டிவைட் பை r ஃபேக்டோரியல் வேல்யூ 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். அப்போ n மைனஸ் r ஃபேக்டோரியல்னால் இப்போ டைரெக்டாகவே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ 10 மைனஸ் 3னா இப்போ இன்ட்டு 7 ஃபேக்டோரியல் வந்துடும். இப்போ ஈக்குவல் டு இந்த 10 ஃபேக்டோரியல் வந்து 7 ஃபேக்டோரியலாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 ஃபேக்டோரியல் டிவைட் பை 3 ஃபேக்டோரியலுக்கு வேல்யூ வந்து 3 இன்ட்டு 2 இன்ட்டு இந்த 7 ஃபேக்டோரியல் அப்படி எழுதிக்கலாம் இன்ட்டு 7 ஃபேக்டோரியல். அப்போ 7 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 9 கேன்சல் பண்ணிங்கன்னா 3. இப்போ இந்த 2யும் 8யும் கேன்சல் பண்ணிங்கன்னா 4. இப்போ 3 4s are 12. அப்போ 12 times are 120. இப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 120. சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 120. அடுத்தது தேர்ட் சம். எப்பவுமே என்னோட வேல்யூ ஆரோட வேல்யூ ஒரு கண்டிஷன் இருக்குது. n வந்து r வந்து எப்படி இருக்குன்னா n greater than or equal to r. ஸோ இதுதான் கண்டிஷன். n greater than or equal to r மட்டும் தான் இருக்கணும். என்னோட வேல்யூ வந்து ஆரோட எப்படி இருக்கணும்னா greater than இருக்கணும், r ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா? இப்போ என்னோட வேல்யூ வந்து ஆரை விட சின்னதாக இருக்குது, லெஸ் தெனாக இருக்கிறது பாசிபிலிட்டிஸே கிடையாது. நமக்கு இந்த சம பொறுத்தவரைக்கும் ஒரு கண்டிஷன் இருக்குது, n greater than or equal to r. சரிங்களா? இப்போ என்னோட வேல்யூ வந்து ஒன்று ஆருக்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லைனா மோர் தென் ஆர், ஆரை விட அதிகமாக தான் இருக்கணும். அதே மாதிரி n அண்ட் ஆரோட வேல்யூ வந்து நெகட்டிவ் வரதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது, ஹோல் நம்பராக மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது தேர்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஃபார் எனி n வித் r ஈக்குவல் டு 2. என்னங்கிறது எனி வேல்யூன்னு சொல்லிட்டாங்க, ஆரோட வேல்யூ மட்டும் 2ன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஃபார் எனி n வித் r ஈக்குவல் டு 2. அப்போ n ஃபேக்டோரியல் டிவைட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு இந்த வேல்யூ தான் எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என்னோட வேல்யூ ஃபார் n சொல்லிட்டாங்க. அப்போ என்னக்கு வேல்யூ கொடுக்கலாம். அப்போ n ஃபேக்டோரியல் டிவைட் பை ஆருக்கு மட்டும் 2ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் 2 ஃபேக்டோரியல் வரும். அப்போ ஈக்குவல் டு இப்போ இந்த n ஃபேக்டோரியல் வந்து நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் இருக்குது, டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா n மைனஸ் 2 ஃபேக்டோரியல் இருக்குது. அப்போ இந்த n ஃபேக்டோரியல் வந்து n மைனஸ் 2 ஃபேக்டரோட மல்டிபிளாக எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்னா n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 ஃபேக்டர்னு எழுதிக்கலாம், டிவைட் பை 2 ஃபேக்டருக்கு வேல்யூ 2 தான் இன்ட்டு n மைனஸ் 2 ஃபேக்டோரியல். இப்போ இந்த n மைனஸ் 2 ஃபேக்டரும் இந்த n மைனஸ் 2 ஃபேக்டரும் கேன்சல் ஆகிடும். இப்போ ஈக்குவல் டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா n இன்ட்டு n மைனஸ் 1 டிவைட் பை 2. சரிங்களா? இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா n இன்ட்டு n மைனஸ் 1 டிவைட் பை 2. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 16th கொஷின். 16th கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n. சரிங்களா? ஃபைண்ட் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா n + 1 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 20 இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். சரிங்களா? ஃபைண்ட் n + 1 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 20 இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். சரிங்களா? இப்போ இந்த n + 1 ஃபேக்டோரியல் எப்படி எழுதிக்கலாம்னா n + 1 இன்ட்டு இப்போ இதில் ஒன்று ரெடியூஸ் பண்ணால் n இன்ட்டு இதில் திரும்ப nலேருந்து ஒன்று ரெடியூஸ் பண்ணால் n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 20 இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். இங்கே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் வரதுனால இதுக்கப்புறம் ரெடியூஸ் பண்ணாமல் n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த n + 1 ஃபேக்டோரியல் வந்து எப்படி எழுதிக்கலாம்னா n + 1 இன்ட்டு n இன்ட்டு n + 1ல் ஒன்று ரெடியூஸ் பண்ணோம்னா n ஒன்று ரெடியூஸ் பண்ணிங்கன்னா n மைனஸ் 1 இன்ட்டு ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். ஏன்னா
ரைட் சைடு பார்த்தீங்கன்னா n-1 ஃபேக்டோரியல் இருக்குது. அதனால் இப்போ இந்த n-1 ஃபேக்டோரியல் இந்த n-1 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இப்போ n இன்ட்டு n+1 ஈக்குவல் டு 20. சரிங்களா? ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n. சரிங்களா? என்னோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா n+1 இன்ட்டு n ஈக்குவல் டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா n+1 இன்ட்டு nன்றது. இந்த 20 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 5 இன்ட்டு 4ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? 20 பார்த்தீங்கன்னா 5 4s are 20 தான். இப்போ போத் சைட்ஸை கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா n+1 இருக்குது, அடுத்து என்ன இருக்குது n இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 20 வந்து 5 இன்ட்டு 4 இந்த ரைட் சைடு இருக்கிற டைம் மாதிரி நான் எழுதியிருக்கேன். 5 இன்ட்டு 4ன்னு எழுதியிருக்கேன். ஏன்னா n+1 ஒன்று ரெடியூஸ் பண்ணால் n கிடச்சிருக்கு. இப்போ 5ல் ஒன்று ரெடியூஸ் பண்ணால் 4 கிடச்சிருக்கு. 2 மல்டிபிள் பண்ணால் 20 கிடச்சிருக்கு. இப்போ இப்போ போத் சைட்ஸை ஈக்குவேட் பண்ணுங்கள். இப்போ n+1ஓட வேல்யூ 5. இந்த ரெண்டு ஃபஸ்ட் வேல்யூ இங்கே என்ன ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் என்ன இருக்குது n+1 இருக்குது. அப்போ இங்கே லெஃப்ட்டில் ஃபஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது 5 இருக்குது. அப்போ n+1 ஈக்குவல் டு 5. செகண்ட் வேல்யூ என்ன இருக்குது இங்கே n இருக்குது. இங்கே செகண்ட் வேல்யூ என்ன இருக்குது 4 இருக்குது. அப்போ என்னோட வேல்யூ 4. இப்போ n+1 வந்து 5. அப்போ என்னோட வேல்யூ வந்து 4. அப்போ n ஈக்குவல் டு 4ன்னு நம்ம டைரெக்டாக கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ என்னோட வேல்யூ வந்து 4. ஓகேங்க சார், இப்போ எனக்கு இது புரியலைங்க சார், நான் எப்படி போடுறேன்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர் எப்படி கூட போட்டுக்கலாம்னா இப்போ இந்த ஸ்டெப்பில் பாருங்கள். இப்போ இந்த என்னோட உள்ள மல்டிபிள் பண்ணிங்க. இப்போ என்னோட உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா n² + n ஈக்குவல் டு 20. இப்போ n² + n - 20 ஈக்குவல் டு 0. இது ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன். இப்போ இந்த குவாட்ரிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். ஸோ மல்டிபிள் பண்ணால் என்ன வரணும் 1 வரணும். மல்டிபிள் பண்ணால் -20, ஆட் பண்ணால் 1. n² கோஎஃபிஷியன்ட் வந்து 1. இப்போ மல்டிபிள் கான்ஸ்டன்ட் டைம் வந்து -20. அப்போ மல்டிபிள் பண்ணால் -20 வரணும், ஆட் பண்ணால் 1 வரணும். இப்போ 5 4s are 20. ஆனால் இங்கே என்ன வரணும் -20 வரணும். அப்போ மைனஸ் வரணும். ஆனால் ஆட் பண்ணினா +1. அப்போ -4. இப்போ 5 இன்ட்டு -4. 5 -4 மல்டிபிள் பண்ணினா -20. 5 -4 ஆட் பண்ணினா +1. அப்போ n ஈக்குவல் டு என்னன்னு இருக்குது இங்கே 5 இருக்குது. அப்போ n ஈக்குவல் டு -5. இப்போ அடுத்தது n ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது சிம்பிளை மாற்றிக்கணும் +4. சரிங்களா? இப்போ என்னோட வேல்யூ வந்து -4. அப்போ n வந்து 5 இருக்குது. என்னோட வேல்யூ இங்கே +5னா இப்போ n ஈக்குவல் டு -5. 10th படிச்சிருப்பதெல்லாம். அப்போ n வந்து இங்கே என்ன இருக்குது -4. அப்போ என்னோட வேல்யூ 4ன்றது. சரிங்களா? அப்போ n ஈக்குவல் டு -5 ஆர் n ஈக்குவல் டு 5. எப்பயுமே n வந்து என்னவாக இருக்காதுன்னா நெகட்டிவ் வேல்யூ இருக்காது. அப்போ n ஈக்குவல் டு -5 இஸ் நாட் பாசிபிள். என்னோட வேல்யூ நெகட்டிவில் இருக்கவே இருக்காது. அப்போ n வந்து கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும் 4ஆக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ n ஈக்குவல் டு 4. இப்போ n வந்து -5ங்கிறது பாசிபிள் கிடையாது. அப்போ n ஈக்குவல் டு 4 இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 2 டைப்பில் போட்டுக்கலாம். ஒன்று இந்த மாதிரி மெத்தடும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் கொடுத்ததுனால எப்படி சால்வ் பண்ணுவீங்க, யூஸ்வலாக சால்வ் பண்ண முடியல அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லைனா x ஈக்குவல் டு -b ப்ளஸ் ஆர் மைனஸ் √b² - 4ac/2a அந்த ஃபார்ம் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் 2 மெத்தடில் எது போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான். சரிங்களா? n வந்து எப்பயுமே எப்படி இருக்காது நெகட்டிவ் வேல்யூ இருக்காது. அப்போ -5ங்கிறது நாட் பாசிபிள். அப்போ n ஈக்குவல் டு 4. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்டிஷன். சரிங்களா? 16 கொஸ்டினில் செகண்ட் சப்டிஷன். அடுத்து 16th செகண்ட் சப்டிஷன். செகண்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா கொஷின் பார்த்தீங்கன்னா 1/8 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/9 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n/10 ஃபேக்டோரியல். சரிங்களா? 1/8 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/9 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n/10 ஃபேக்டோரியல்ன்றது. இப்போ இங்கே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 10 ஃபேக்டோரியல் இருக்குது டினாமினேட்டரில். இப்போ இந்த லெஃப்ட்டில் இருக்கிற டினாமினேட்டரையும் 10 ஃபேக்டரோட மல்டிபிளாக எழுதிட்டிங்கன்னா 2 சைடும் டினாமினேட்டரில் இருக்கிற 10 ஃபேக்டரில் கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் இந்த 8 ஃபேக்டோரியலையும் இந்த 9 ஃபேக்டோரியலையும் 10 ஃபேக்டரில் வர மாதிரி எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ எப்படி 10 ஃபேக்டரில் வர மாதிரி எழுதிக்கலாம்னா இப்போ இந்த 1/8 ஃபேக்டரில் வந்து மல்டிபிள் டிவைட் பை 10 × 9. 10 × 9 மல்டிபிள் டிவைட் பண்ணுங்கள். இப்போ 10 × 9 இன்ட்டு ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குன்னா 8 ஃபேக்டரில் இருக்குது ப்ளஸ் இப்போ இந்த 1/9 ஃபேக்டரில் வந்து 10ஆல் மல்டிபிள் டிவைட் பண்ணிக்கேன். இப்போ 10 டிவைட் பை
10 into 9 factorial equal to ரைட் சைடு இருக்கிற வேல்யூ எப்படி எழுதிங்க n/10 factorial சரிங்களா. அப்போ 10 into 9 வேல்யூ என்ன 90 சரிங்களா. இப்போ 90 டிவைட் பை 10 into 9 into 8 factorialனா வேல்யூ வந்து 10 factorial ப்ளஸ் 10 divided by 10 into 9 factorial வேல்யூ வந்து 10 factorial equal to n/10 factorial. இப்போ இங்கே டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது 10 factorial தான் இருக்குது. அப்போ நியூமினேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 90 + 10னா 100. இப்போ 100 divided by 10 factorial equal to n divided by 10 factorial. அப்போ இந்த 10 factorial கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அப்போ n equal to 10 சரிங்களா. இப்போ என்னோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடச்சிருக்குன்னா 10ன்னு கிடச்சிருக்கு சரிங்களா. அப்போ n equal to n வந்து இங்கே 100 சரிங்களா. 10 factorial கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இப்போ n equal to 100. அப்போ என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 சரிங்களா. ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ n equal to 100 கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸசைஸ் 4.1 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எக்ஸசைஸ் 4.1 ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எக்ஸாம்பிள் சம்ஸ் நீங்கள் பாருங்கள். சப்போஸ் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் அதை திரும்ப ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு டைம் நடத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பின்னாடி கூட நடத்தலாம். இப்போ அடுத்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.2 நடத்தலாம். எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் திரும்ப ஒரு டைம் அடுத்த கிளாஸில் நடத்துகிறேன். அப்படி இல்லைனா ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அப்படியும் இல்லைனா நீங்களே பாருங்கள். மோஸ்ட்லி இப்போ எக்ஸசைஸில் எப்படி சம்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கும். நமக்கு டைம் இருந்தால் பின்னாடி நடத்தலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.2 அடுத்த கிளாஸ் பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.